கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 45ஆம் அதிகாரம் 5வது வசனம். என்னை இவ்விடத்திற்கு வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கே தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவ ரட்சனை, மக்களை காப்பாற்றுவதற்காக, பஞ்ச தேசத்திலே மக்களை காப்பாற்றுவதற்காக யோசேப்பை தேவன் முன்கூட்டியே அனுப்பிட்டு விட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் காட்டில் சிங்க ராஜா விலங்குகளெல்லாம் கூட்டி அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாங்க. ஒரு சோள கதிரை எடுத்து முதல்ல யானைகிட்ட கொடுத்தாரு. ஆளுக்கு ஒரு சோள கதிரை கொடுத்தாங்க. யானைகிட்ட ஒன்று, நரிக்கிட்ட ஒன்று, குரங்குகிட்ட ஒன்று, மானுக்கிட்ட ஒன்று கொடுத்தாங்க. இது போய் நல்லா யார் சமையல் பண்ணிட்டு வரீங்களோ அவங்களுக்கு சிறந்த பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ யானை எடுத்துக்கிட்டு போயிட்டு நல்லா அதை சுட்டு நல்லா சாப்பிட்றது மாதிரி நல்லா வேக வச்சு அதை கொண்டுட்டு வந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கே, வெரி குட் அப்படின்னாங்களாம். சரி இருங்க, மற்றவங்களும் கொண்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதாக அந்த நரி கொண்டுட்டு வந்தது. நரி என்ன செஞ்சது, அதை கொண்டுட்டு வந்து அதை அவிச்சு நல்ல பேப்பர் போட்டு மசாலா போட்டு அதை நல்ல கப்பில் கொண்டுட்டு வந்து கொடுத்தது. அதை சாப்பிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு எல்லாம் பாராட்டினாங்க. சரி பார்ப்போம், குரங்கு என்ன கொண்டுட்டு வருதுன்னு பார்ப்போம். குரங்கு அதை போய் எடுத்து பாப்கார்னாக செஞ்சு கொண்டுட்டு வந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு எல்லோரும் பாராட்டினாங்க. சரி இன்னும் ஒன்றே வரலையே, மான் வரலையே, அப்படி மானுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் 2-3 நாள் கழித்து மான் வருது. மான் வந்து வெறுமையாக வருது, வெறுங்கையோடு வருது. என்னப்பா எல்லாம் செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க, நீ வெறுமையாக வர, ராஜாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு பெரிய நிலத்தை காமிச்சு, நீ கொடுத்த அந்த சோளத்தை, மக்கா சோளத்தை எல்லாம் எடுத்து விதைச்சிட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அது நல்லா வளர்ந்து இந்த ஊரில் இருக்கிற மக்களே சாப்பிடுவாங்க அப்படின்னாங்களாம். வெரி குட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மானை ரொம்ப பாராட்டினாங்களாம். நீங்கள் எல்லாம் ருசிக்கு கொண்டாந்து கொடுத்தீங்க, ஆனால் மானு எல்லாருடைய பசியை ஆற்றக்கூடிய ஒரு ஞானத்தை பெற்றிருந்தது அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அப்படியாக யோசேப்பை ஆண்டவருடைய சித்தத்தின்படி அங்கே எகிப்துக்கு கொண்டுட்டு போகப்பட்டார். சங்கீதம் 105 அங்கே தேசத்தில் பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்து போட்டார். யோசேப்பினுடைய கை கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். கர்த்தருடைய வசனம் புடமிடு வரைக்கும் அவனை ராஜா விலங்கு போட்டு ஒடுக்கினார். பிறகு கால சூழ்நிலைகள் வந்தபோது அவன் முற்றிலுமாய் உருவாக்கப்பட்ட பொழுது அவனை ராஜா ஆள் அனுப்பி கட்டவிழ்க்க சொன்னார். அந்த தேசத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பஞ்சம் வந்த நேரத்தில் யோசேப்பு தேவனுடைய வெளிப்பாடை பெற்று ராஜாவுக்கு அருமையான அந்த சொப்பனத்தை விளக்கி சொன்னதுனால யோசேப்பை கர்த்தர் அந்த ராஜா, இந்த பஞ்ச காலத்தில் ராஜா நீங்கள் இப்படி தான் இருக்கணும், 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, இப்படி இந்த 7 வருஷம் பஞ்சத்தில் விளையிற இந்த மாதிரி செழிப்பான காலத்துலலாம் நீங்கள் ஆகாரத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க, பஞ்ச தேசத்தில் பஞ்சம் வர நாட்களில் எல்லாருக்கும் அதை விற்று போடுவோம் அப்படின்னு சொல்லி நல்ல ஆலோசனை கொடுத்தான். அப்படியாக அதே மாதிரி ராஜா செய்தான். யோசேப்பினுடைய ஆலோசனைப்படி செய்தான். யோசேப்பு உலகமெங்கும் எல்லாருக்கும் பஞ்சத்தில் போஷிக்கிற மகனாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்களும் நானும் பஞ்சத்தில் எல்லாரையும் உயிரோடு காப்பாற்றுகிற பிள்ளைகளாக நாமும் யோசேப்பை போல இருப்போமா? யோசேப்பை போல தேவாவி பெற்ற மனுஷனாக இருப்போமா? யோசேப்பை போல வெளிப்பாடு பெற்ற மனுஷனாக இருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும். ஒரு குறைவில்லாமல் இதுவரைக்கும் நடத்தின கர்த்தரை இனியும் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.